Hello friends, good morning. Welcome to Aarthi Designer Ari Work. இன்னைக்கு நம்ம போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ ஃப்ளாக் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்களும் ஈஸியாக பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஆரி ஒர்க் கிளாஸ் 14 என்னென்னா ஹெரிங் போன் ஸ்டிச் இல்லை சாஃப்ரான் ஸ்டிச், ரெண்டு நேம் இருக்குது. இந்த ஸ்டிச்சுக்கு வந்து ரெண்டு நேம் இருக்குது. அதை ஹெரிங் போன்னு சொல்லலாம், சாஃப்ரான் ஸ்டிச்சும் சொல்லலாம். எதுக்காகனா அதோட ஷேப் வந்து அந்த மாதிரி இருக்கும். போன்ஸ் எப்படி சுற்றி சுற்றி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது நார்மல் ஜிக்ஸாக் ஸ்டிச்சே தான், ஆனால் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஒரு மெத்தட் மட்டும் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். அதுதான் இந்த கிளாஸ். நம்ம இப்போ வந்து ஓரளவுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இப்போ அதே ஃபார்மெட்டு தான். இங்கே டாட் வச்சு தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு இப்போ ஹேண்டில் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஒரு த்ரெட்டை ஹேண்டில் பண்ணிடுவீங்க, அந்த போடுற ஸ்டிச்சஸ் ஒவ்வொன்றே ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த நார்மல் ஜிக்ஸாக்ஸ் மாதிரி தான், ஆனால் இங்கே ஒரு மெத்தட் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அது என்னான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஜரி த்ரெட் எடுத்துருக்கேன். ஜரி த்ரெட்டில் நல்லா 2-3 நாட் போட்டுட்டேன். நாட் நமக்கு ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா நம்ம இப்போ ஒரு ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த நாட் லூஸ் ஆகி கலண்டுருச்சுன்னா அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே கலண்டுரும். அதுக்காக தான் சொல்கிறேன், நாட் ரொம்ப முக்கியம். அதை 2-3 தடவை நல்லா போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த நாட் எவ்வளோ நம்ம போடுற எல்லா ஸ்டிச்சஸ் எல்லா டிசைனுக்குமே அந்த நாட் தான் இம்பார்ட்டண்ட். அந்த நாட் கலண்டுருச்சுன்னா டோட்டலாக எல்லாமே உருவிட்டு வந்துடும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த மாதிரியே ஸ்டார்ட் பண்ணலாம். த்ரெட் எடுத்துட்டு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். போட்டாச்சு. இப்போது ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு நான் எந்த மாதிரி சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ஸ்டார்டிங்கில் டாட் வச்சு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க நீங்கள் செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சே போட்டுட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த டாட் வைக்க தேவையே கிடையாது, ஏன்னா உங்களுக்கே ட்ரையாங்கிள் ஷேப் இப்படி வந்துடும். இது அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஹெரிங் போன் ஸ்டிச் வந்து ஜிக்ஸாக் மாதிரியே தான், ஆனால் ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக ஜிக்ஸாக்கு கொண்டு வந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு அங்கே போட்டுட்டு இந்த ஸ்டிச்சுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஈஸி மெத்தட் ஒன்று சொல்லவா இந்த குட்டி லாக் ஸ்டிச்சுக்காக. அதாவது இந்த குட்டி லாக் ஸ்டிச் எங்கே போடணும் எங்கே போடக்கூடாது அந்த மாதிரியாக ஒரு ஈஸி ட்ரிக் மாதிரி நான் என்ன சொல்லித்தரேன்னா, நார்மல் செயின் ஸ்டிச் போடும்போது அங்கே நமக்கு லாக் ஸ்டிச் தேவைப்படாது. ஏன்னா நார்மல் செயின் ஸ்டிச்சே ஓரளவுக்கு மீடியமாக குட்டியாக தான் இருக்கும். இதுவும் செயின் ஸ்டிச் தான், ஆனால் லாங்காக போட்டதுனால லாங் செயின் ஸ்டிச். இந்த மாதிரி லாங் செயின் ஸ்டிச் போடும்போது போடுறதுக்கு முன்னாடியும் சரி போட்டதுக்கு அப்புறமும் சரி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் தேவை. ஏன்னா அப்போ தான் அதோட பொசிஷனில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். குட்டி லாக் ஸ்டிச் மட்டும் நம்ம இங்கே போடலைன்னா அது டைரெக்ஷன் மாறிடும். நெக்ஸ்ட் நம்ம போடும்போது இப்போ இங்கே போட்டோம்னா இந்த இது அப்படியே கலண்டு இங்கே வந்துடும். அதுக்காக தான் அந்த லாக் ஸ்டிச். இந்த லாக் ஸ்டிச் எதுக்குன்னு இந்த ஒரு சிம்பிள் மெத்தடை நீங்கள் மனசில் வச்சிட்டிங்கன்னா எங்கெங்கே போடணும் எங்கெங்கே போடக்கூடாதுன்னு டோட்டலாகவே புரியும். ஸோ லாங்காக நம்ம எங்கே ஒரு ஸ்டிச் போடுறோமோ அதை வந்து நல்லா அதே டிசைனில் வைக்கிறதுக்காக அந்த குட்டி லாக் ஸ்டிச் போடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது இது இப்படி இங்கே கீழே நார்மல் இது மாதிரி இங்கே கீழே வராமல் இது ஹெரிங் போன் ஸ்டிச்னால இதோட பேக்வேர்ட் டைரெக்ஷன் இது அங்கே ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் போடலாம். போட்டுட்டு இங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னங்க மேடம் நீங்கள் வந்து லாங் செயின் ஸ்டிச் போடும்போது தானே குட்டி லாக் ஸ்டிச் போட சொன்னீங்க, அந்த மாதிரி கேட்கலாம். நான் என்ன சொன்னேன், லாங் செயினுக்கு முன்னாடியும் போடணும் பின்னாடியும் போடணும். இப்போ நம்ம அடுத்து ஒரு லாங் செயின் தான் வரப்போகிறோம். அதுக்காக தான் நான் முன்னாடி குட்டி லாக் ஸ்டிச் போட சொன்னேன். நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாங் செயின் ஸ்டிச்சுக்கு தான் வரப்போகிறோம். ஸோ அங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் அதை தான் போட சொன்னேன். நார்மல் ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு வர மாதிரி அந்த ஷேஃபில் வந்து ஒரு செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். லாக் ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். குட்டியாக போட்டால் தான் அது லாக் ஸ்டிச், மீடியமாக போட்டால் அது லாக் ஸ்டிச் கிடையாது, செயின் ஸ்டிச் மாதிரி ஆகிடும். இப்போ இங்கே குட்டி லாக் ஸ்டிச் போட்டாச்சா, இதுக்கு பேக்வேர்ட் டைரெக்ஷன் இது இதே மாதிரி தான். இங்கே ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த டைரெக்ஷனுக்கு வர்றோம். வந்து ஒரு ஸ்டிச் போடுறோம், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். திருப்பி நான் என்ன சொன்னேன், பேக்வேர்ட் டைரெக்ஷனில் ஒரு செயின் ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச். லாக் ஸ்டிச் ரொம்ப முக்கியம், குட்டியாக போடணும். அதே மாதிரி இங்கே வாங்க,
ஒரு செயின் லாங் செயின் ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச். பேக்வர்ட் டைரக்ஷனில் போய் ஒரு நார்மல் செயின் ஸ்டிச், அதுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இதுவும் பார்த்தீங்களா அதே மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் தான். ஆனால் ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து இங்கே போட்டுட்டு ஒரு லாக் போட்டு அப்படியே கீழே வந்துடும், இங்கே லாக் போட்டு அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஆனால் ஹெரிங் போன் ஸ்டிச்சில் பேக்வர்ட் டைரெக்ஷனில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடும். இவ்வளோ தான். நீங்கள் ஜிக்ஸாக், அதுக்கு தான் ஜிக்ஸாக் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சுக்கு வர்றது. ஏன்னா அது கொஞ்சம் ஈஸி, அதை விட ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிறனால இது கொஞ்சம் டஃப்பாக தெரியும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டா இது உங்களுக்கு ஈஸி ஆகிடும். அதுக்காக தான் அதுக்கப்புறம் சொல்கிறது. இதே மாதிரி தான் ஃபுல்லாக போட்டு போங்க. இது எங்கே யூஸ் பண்ணலான்னா, இப்போது நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம், குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பட்டு பாவாடை அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு அவுட்லைன் டிசைனாக இதை கொடுக்கலாம். அவுட்லைன் டிசைனாக கொடுக்கும்போது அது வந்து பார்க்கவே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். சரியா, எல்லாமே காரணம் இல்லாமல் இருக்காது. என்னோடய வீடியோ பார்க்குற வியூஸ்க்கு ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ஃப்ளாகும் சரி, ஒவ்வொரு கிளாஸஸும் சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதை பார்த்து கற்றுக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். கலண்டாத மாதிரி, ஏன்னா எண்டு நாட்டுக்கு நம்ம எடுக்கிறதுக்குள்ளே அந்த லாங் ஸ்டிச் வந்து அப்படியே லூஸ் ஆகி போகிற மாதிரி இருக்கும். நம்மளோட சேஃப்டிக்கு தான் எல்லாமே.